சேர்ந்து வாழ்வது பரக்கத்துக்கான, ஒரு மனிதனுடைய பொருளாதார அபிவிருத்திக்கான, செல்வ செழிப்புக்கான காரணமாக அமைகிறது. அதே போல நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கான காரணமாக அமைகிறது. ஒரு மனிதத்திலே உனக்கு பரக்கத் கிடைக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம் கிடைக்க வேண்டும் என்று தான் சொல்லுவான். யாராவது ஒருவன் எனக்கு பரக்கத் தேவையில்லை என்று சொல்வானா? உனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டுமா என்று கேட்டால் ஆம் எனக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, யாராவது ஒருவன் நான் அவசரமாக மௌத்தாக வேண்டும் என்று சொல்லுவானா? இல்லை சகோதரர்களே. எனவே தான் சில பேருக்கு நாங்கள் நல்ல காரியங்களை செய்கின்றவர்களுக்கு அத்தால் அல்லாஹ் உம்ரக், உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி வைப்பானாக என்று நாங்கள் துஆ செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவ்வாறான சிறப்பை இரத்த வந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். மன் அஹப்ப அய்யபசுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வயஸ்ஸலுஹு ஃபீ அதரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தன்னுடைய ரிஸ்கை தன்னுடைய பொருளாதாரத்திலே விசாலமாக வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யார் தன்னுடைய ஆயுள் நீள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் ஃபல்யஸில் ரஹிமா, இரத்த வந்த உறவுகளோடு சேர்ந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இதே போல இன்னொரு ஹதீஸிலே மோசமான மையத்தாக நாம் இருப்பதற்கு, எங்களுடைய இறுதி நிலைமை மோசமான நிலைமையாக இருப்பதிலிருந்து அல்லாஹ் இரத்த வந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதை பாதுகாக்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மன் சர்ரஹு அய்யமுத்த லஹு ஃபீ உம்ரிஹி வ யுவஸ்ஸிய லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யத்ஃபு அன்ஹு மைத்தத்தஸ்ஸூ. யாராவது ஒருவன் தன் ஆயுள் நீளமாக இருக்க வேண்டும், நீண்ட வருடம் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறானோ, யாராவது ஒருவன் தன்னுடைய பொருளாதாரத்திலே, தன்னுடைய அபிவிருத்தியிலே, தன்னுடைய செல்வத்திலே அபிவிருத்தி அடைய வேண்டும் என்கிறானோ, ஃபல்யத்தகில்லாஹ, அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், வல்யஸில் ரஹிமா, அவர்கள் இரத்த வந்த உறவுகளோடு சேர்ந்து கொள்ளட்டும். அதே தொடரிலே சொன்னார்கள், வயதுஃபு அன்ஹு மைத்தத்தஸ்ஸூ, யாராவது தன்னுடைய இறுதி நிலைமை மோசமான நிலைமையாக மாறுவதிலிருந்து பாதுகாப்பு தேட நினைக்கிறானோ, ஆபத்தான முடிவிலே, கேவலமான முடிவிலே, எனக்கு மரணம் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேட விரும்புகிறானோ, அவன் அல்லாஹ்வை பயந்து கொண்டு இரத்த வந்த உறவுகளோடு சேர்ந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, யாராவது ஒருவன் நான் மரணிக்கின்ற பொழுது நான் என்னுடைய இறுதி முடிவு மோசமானதாக இருக்க வேண்டும் என்று யோசிப்போமா? இல்லை. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுஸ்னல் ஃபாத்திமா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் என்னுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிவை என்று கேட்கிறேன் என்று கேட்போமா? கண்ணியத்திற்குரியவர்களே, யாரும் என்னுடைய முடிவு கேவலமான நிலைமையிலே நான் மரணிப்பதற்கு விரும்ப மாட்டேன். அப்படி விரும்பாதவர்கள் இரத்த வந்த உறவுகளோடு, குடும்ப உறவுகளோடு, சகோதரத்துவ உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.